இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குருமாங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மிக்சியில் பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா முந்திரி, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறமா சோம்பு, உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் இதை போட்டுட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சைடில் வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து காலையிலேருந்து ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு 3 விசில் விட்டுட்டேன். அதுதான் தப்பாயிடுச்சு. பட் நீங்கள் 1 விசில் விட்டுக்கோங்க. காலையிலேருந்து ஊற வச்சுருந்தா 1 விசில் கரெக்டாக இருக்கும். 3 விசில் கொஞ்சம் வேணாம், நசுன்னு போயிடும். அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் பையன் வேறு அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தனியாக சரி சாப்பிட்றதுக்கு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சைடில். அப்புறம் அது ரெடியாகிறதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இது தாளிக்கிறதுக்கு தேவையானதுங்க. இப்போது என்னோடய ஹெல்த் மிக்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது கட்டியாயிடும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். சைடில் நம்ம தாளிப்புக்கு தேவையானது பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. நான் வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறமா போட்டுட்டேன், மாற்றிட்டேன். அதனால் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. எண்ணெய், சோம்பு, அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா அது வந்து நல்லா கலர் மாதிரி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடணும். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் மிளகாய், இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இந்த 2மே நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் விட பார்த்திங்களா, நான் 1 ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும், ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து காரம் கம்மியாக தான் வேணும், அதனால் நான் கம்மியாக ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலா நல்லா கோட்டாகிற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்புறம் ஒரு 2 கொதி வரும். 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிட்டு அதில் ஒரு கொதி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பச்சை வாசனை போயிடும், தேங்காயோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பெல்லாம் சரியாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே நல்லா லைட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை ஊற்றினா போதும். குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.